அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் 2 வழிப்பறி கொள்ளையர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். இருட்டி போயிடுச்சு. காட்டுப்பாதை. கையிலே ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை புரிஞ்சுக்கிட்டு நடந்து வர்றோம். திடீர்னு வந்து வழிமறிக்கிறாங்க 2 பேர். வழிப்பறி கொள்ளைக்காரங்க. நம்மக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, டார்ச் லைட் உட்பட. அந்த சமயத்திலே நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும், அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. எதுக்கு நினச்சி பார்க்க சொல்கிறேன்னா, அதே வேதனை நம்முடைய ஆன்மீக பயணத்திலேயும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆன்மீக பயணத்திலேயும் நடுவில் வழிப்பறி பண்ணுறவங்க 2 பேர் வருவாங்களாம். அந்த 2 பேரும் யாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஆன்மீக பயணத்திலே நம் மோட்சம் அப்படிங்கிற எல்லையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும். விவேகம்ங்கிற விலை உயர்ந்த பொருளை கையிலே வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அதை கொண்டுதான் நாம் எது சரி எது சரியல்ல அப்படிங்கிறதை தீர்மானம் பண்ணிக்கிட்டு பிரயாணத்தை தொடர முடியும். விவேகம் இல்லைன்னா நம்ம அந்த பிரயாணத்தை தொடர முடியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு 2 கொள்ளைக்காரங்க குறுக்கே வந்து அந்த விவேகத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன ஆவறது? அப்படித்தான் சார் ஆயிடுது. சரி, யார் அந்த 2 கொள்ளைக்காரங்க? ஒருத்தர் பேர் காமம், அதாவது ஆசை. இன்னொருத்தர் பேர் குரோதம், அதாவது கோபம். ஆசையும் சினமும் சேர்ந்துதான் நம்மக்கிட்ட இருக்க விலை உயர்ந்த பொருளான விவேகத்தை பறிச்சுக்கிட்டு போயிடுது. அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டார்ச் லைட்டை தவற விட்டுட்டு இருட்டிலே முழிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி. அதனாலே தான் பெரியவங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமாம். ஆசை, சினம் இது இரண்டும் மனசிலே உண்டாச்சுன்னா அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணுமாம். வளரவிட்டா ஆபத்து. அப்படி கிள்ளி எறியறதுக்கு நம்ம ஒரு கத்தியை உபயோகப்படுத்தணும். அந்த கத்திக்கு பேர் தான் புத்தி. நாமெல்லாம் வழக்கமாக என்ன செய்கிறோம்? முதல்ல கோபப்படுறோம், அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம், இனிமேல் கோபமே படக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். இதே தீர்மானத்தை முன்னாடியே பண்ணி இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆசையையும் கோபத்தையும் ஆரம்பத்திலேயே எடுத்தெறியலைன்னா நம்ம மனோசக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். கடைசியிலே நம்ம மிருகங்கள் ஆயிடுவோம். இது பெரியவங்க நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.